Hi students. இப்போ நம்ம current electricity அப்படிங்கிற சாப்டர்ல உள்ள important questions பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. அந்த வரிசையில இரண்டாவது question. Determination of internal resistance of a cell using voltmeter. இது கம்பல்சரியா நீங்க படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. இது இருக்கிறதுல சின்ன 5 மார்க் question. Sometimes 3 மார்க்ல கேட்டாலும் இதவே நம்ம தான் எழுதணும். புரியுதா? இப்போ இந்த சர்க்யூட் வந்து ரெண்டு ஸ்டெப்பா நம்ம பிரிச்சுக்குவோம். இந்த ஆன்சர்ல ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 நீங்க எழுத வேண்டியது என்னன்னா இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இட் இஸ் நாட் கனெக்டட். இந்த சர்க்யூட்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வோல்ட் மீட்டர் இருக்குது. அதனால நோ கரண்ட் ஃப்ளோஸ், நோ கரண்ட் ஃப்ளோஸ். இந்த சர்க்யூட்ல நம்ம கரண்ட் காட்டல பாருங்க. இந்த ரெண்டாவது சர்க்யூட்ல காமிச்ச மாதிரி இங்க கரண்ட் நம்ம காட்டல. ஏன்னா இந்த வோல்ட் மீட்டர் நீங்க கனெக்ட் பண்ணாலும் கூட இது க்ளோஸ்ட் சர்க்யூட் மாதிரி பார்க்கிறதுக்கு தெரியுமே ஒழிய வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்லி ஹை. அதனால இட் won't draw any current. இந்த சர்க்யூட்ல கரண்ட் இருக்காது. ரைட்டா? சரி, அப்ப அந்த வோல்ட் மீட்டர்ல ஏதாவது ரீடிங் காமிக்கணும்ல, அந்த வோல்ட் மீட்டர்ல ஒரு நம்பர் காட்டும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த EMF ஆஃப் த செல். EMFங்கிறது அதுவும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தானே. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 6 வோல்ட், 9 வோல்ட், 3 வோல்ட், இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ காட்டும். புரியுதா? அப்போ வோல்ட் மீட்டரோட ரீடிங் என்ன? வோல்ட் மீட்டர் ரீடிங் that is equal to the EMF of the cell epsilon. epsilon இந்த சிம்பல் வந்து epsilon. புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வெறும் வோல்ட் மீட்டர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணல. அதனால வோல்ட் மீட்டர் ரீடிங் எதை காட்டும்? EMF of the cell என்ன நம்பரோ அதை காட்டும். அடுத்து ஸ்டெப் 2. இதுல நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்றோம். R is included. அப்ப இன்க்ளூட் பண்ண உடனே என்ன ஆகும்? கரண்ட் will be drawn. அந்த பேட்டரியில இருந்து கரண்ட் கொஞ்சம் இழுக்கும். யாரு? இந்த ரெசிஸ்டன்ஸ். அப்ப எவ்வளவு கரண்ட் இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுது? 5 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? அப்ப இந்த 5 ஆம்பியர் கரண்ட் Rங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியா ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் ப்ராடக்ட் தான் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஒரு பொட்டன்ஷியல் டிராப் ஆகும் I into R. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் தான் V equal to I into R. அதுதான் வோல்ட் மீட்டர் ரீடிங்கும் கூட. புரியுதா? சரி, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம செல்லுக்கு பேரலலா போட்டுருக்கோம் இல்லையா, அதனால இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிராப் இருக்கு இல்லையா, இந்த ரீடிங் தான் இந்த வோல்ட் மீட்டர்ல காட்டும். அட் த சேம் டைம் இந்த சேம் கரண்ட் வந்து இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாவும் ஃப்ளோ ஆயிடுறதுனால இப்போ இந்த EMF ஆஃப் த செல் வந்து டிராப் ஆயிரும். டிராப் ஆயிரும்னா குறைஞ்சு போயிடும். அப்போ அந்த வோல்ட் மீட்டர் ரீடிங்ல என்ன காட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த E அப்படிங்கிற வேல்யூவை விட கம்மியான வேல்யூ காட்டும். முதல்ல 3 வோல்ட்னா இப்போ லெஸ் than 3 வோல்ட் காட்டும். பை how much less அப்படின்னு கேட்டீங்கன்னா E minus of I into small r. அப்போ potential drop across the external resistance R எவ்வளவு? V equal to IR. At the same time voltmeter reading என்ன காட்ட போகுது? less than E காட்டும் இல்லையா, அந்த less than E தான் E minus IR. அப்போ the V potential difference இருக்கு இல்லையா, that is also equal to E minus IR. அப்ப இந்த minus IR லெஃப்ட்ல கொண்டு வந்துட்டு இந்த V ரைட் சைடுல கொண்டு போறேன். அப்ப I into R small r is equal to E minus V னு ஒரு ஈக்குவேஷன் வந்துருது. அப்ப இந்த செகண்ட் ஈக்குவேஷன் V equal to IR, IR is equal to V னு நம்ம எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன்ல I into small r is equal to epsilon minus V இல்ல E minus V அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த I into small r இருக்கு இல்லையா, இத I into capital R ஆல டிவைட் பண்றேன். அப்ப லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணாக்க கரண்ட் அண்ட் கரண்ட் கெட் கேன்சல்ட். அப்ப ரைட் சைடுல epsilon minus V divided by V இத எழுதிருக்கேன். இது எழுதிருக்கேன். நம்மளுக்கு தேவை என்ன? ஸ்மால் r தான், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப அதை ரீடைன் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடுல. இந்த r ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா அப்ப ஸ்மால் r is equal to epsilon minus V by V into R. இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். டெரிவேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு கீழே இப்ப ரைட் சைடுல எதெல்லாம் நம்மளுக்கு தெரியும்? EMF ஆஃப் த செல் நோன் பேட்டரியில எழுதிருப்பாங்க. அப்புறம் Vங்கிறது வோல்ட் மீட்டர் காமிக்கிற நம்பர், அப்ப அதுவும் கான்ஸ்டன்ட். அப்ப Rங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ற ரெசிஸ்டர் தானே, நம்ம இன்க்ளூட் பண்ற ரெசிஸ்டர், அதுவும் நோன் வேல்யூ தான். அப்ப knowing the value of epsilon V and R substitute பண்ணா என்ன கிடைக்கும்? R can be determined.
அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இந்த ஆன்சரை நிச்சயமா எல்லாரும் படிச்சு எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ இதுலயும் இன்னொரு டெரிவேஷன் கேட்டாங்கன்னு வைங்க, யூசிங் வோல்ட் மீட்டருக்கு பதிலா யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர்னு கேட்டாங்கன்னா அதை வேற விதமா டெரைவ் பண்ணணும். அதை நம்ம இனிமே பார்க்க போறோம். ஆனா கம்பல்சரியா இதை படிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல வரும். ஐ ஹோப் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.